ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்பின சில மனிதர்கள் அநேக வாக்குறுதிகளை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்துருக்கலாம். நான் உனக்காக உன் வாழ்க்கையில கடைசி வரை இருப்பேன், உனக்கு நான் எல்லா சூழ்நிலையிலும் உதவி செய்வேன், நான் உன்னோடு கூட தான் இருப்பேன், நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன், உனக்காக நான் எதை வேண்டுமானாலும் இழப்பேன், ஆனால் நான் உன்னை இழக்க மாட்டேன். இப்படிலாம் நீங்க நேசித்த விரும்பின சில மனிதர்கள் பலவிதமான நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை மாறும் பொழுது, இல்லை ஏதோ ஒரு ஆபத்து என்று வந்து நீங்க அவங்கள அணுகும் போது அவங்க உங்களை மறந்துருக்கலாம், இல்லை உதவின்னு நீங்க அவங்க இடத்துல போய் இருக்கும் பொழுது கேட்கும் பொழுது அவங்க உங்களை உதறி தள்ளியிருக்கலாம், உதாசீனப்படுத்தியிருக்கலாம். நீங்க எல்லா காரியத்திலையும் என்னை மறந்து இப்படி என்னை தனிமையில விடுறதுக்கா இவங்க எனக்கு இவ்வளோ நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்தாங்க, இவங்களே என்னை தனிமையில விட்டுட்டாங்க, இனி நான் யாரை நம்புவேன், நான் நம்பின மனுஷர்கள் என்னை விட்டுட்டாங்களேன்னு சோர்ந்து போய் தனிமையில இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். யார் உங்களுக்கு என்ன வாக்குறுதிகளை கொடுத்து நம்பி உங்களை நம்பிக்கை வைத்து நம்ப பண்ணி உங்களை ஏமாத்தி இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக அவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். ஆண்டவர் எந்த ஒரு சூழ்நிலையில உங்களை மறக்க மாட்டார். ஏன்னா ஆண்டவர் உங்களை விசேஷமாக உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கல்வாரி சிலுவையில உங்களுக்காக சிந்தி தம்முடைய கிருபையினால மீட்டு கொண்ட தேவன். இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் உங்களை அந்த சூழ்நிலையில இருந்து மீட்டு கொண்டு வருவார். நீங்க தனிமையில இல்ல, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க ஆண்டவரை மறந்த போதிலும் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை மறக்கல. இப்பொழுதும் என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இப்பொழுதும் ஏசப்பா பலவிதமான மனிதர்களை நம்பி ஏசப்பா சோர்ந்து போய் ஏசப்பா தனிமையில வாடிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் உடைந்த உள்ளங்களை நீங்க அறிவிங்க ராஜா. ஏசப்பா அவங்க யாரை நம்பி ஏசப்பா கைவிடப்பட்டிருந்தாலும் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் ஏசப்பா உதாசீனப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஏசப்பா நீங்க அவங்கள மறப்பதில்லை, யார் மறந்தாலும் நீங்க மறப்பதில்லைன்னு நீங்க இன்றைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ராஜா. உங்களுடைய பிள்ளைகளின் இருதயம் ஏசப்பா இந்த காரியங்களினால எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் ஆற்றுகிறவர் நீங்க ராஜா. நீங்க உங்களுடைய பிள்ளைகளை ஏசப்பா உள்ளம் கைகளில் வரைந்து பாதுகாக்கிறீங்க. உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா நீங்க ஏசப்பா அன்றைக்கு யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தது போல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் ஏசப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கிறதற்காக நன்றி ராஜா. எந்த சூழ்நிலையில நீங்க உங்க பிள்ளைகளை விட்டு கைவிடாதபடி விலகாதபடி நீங்க அவங்க கூடவே இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா இன்றைக்கு உங்க பிள்ளைகளை எந்த விதமான கண்ணீரின் பாதையில எந்த விதமான உபத்திரவத்தின் நடுவில இருந்தாலும் ஏசப்பா எந்த விதமான தனிமையில வாடிக்கொண்டிருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து நீங்க உங்க பிள்ளைகளை விடுவித்து பாதுகாத்து ஏசப்பா நீங்க அவங்களை பழைய நிலைக்கு கொண்டு வருவீங்க, உயர்த்தி ஆசீர்வதிப்பீங்கன்னு நாங்க நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக யார் உங்களை மறந்தாலும் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். நீங்க ஆண்டவர் இடத்துல வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் நீங்க விரும்பினது எல்லாவற்றையும் செய்து ஆண்டவர் உங்களை விட்டு விலகாமல் இருப்பார்.